ஹாய் buddies, வெல்கம் பேக் டு மை ஸ்டைல் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் வாயில் வச்சதுமே நம்மளே மறந்து சாப்பிட்ற ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த சீசனில் ஈஸியாக கிடைக்கக்கூடிய மாம்பழத்தை வச்சு தான் இந்த ஸ்வீட் செய்ய போகிறோம். அதனால் மாம்பழ சீசன் முடியறதுக்குள்ளவே உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஸ்வீட் ரெசிபி செஞ்சு கொடுங்க. வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இந்த ஸ்வீட் ரெசிபியை நீங்கள் பர்ஃபெக்டாக செய்ய முடியும். இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் பக்கத்தில் இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் லேட்டஸ்ட்டாக அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாம்பழ ஸ்வீட் செய்கிறதுக்காக ஒரு மீடியம் சைஸ் மாம்பழம் எடுத்துக்கலாம். அதை தோலெல்லாம் நீக்கிட்டு இதை போல் சின்னதாக கட் பண்ணிவிட்டு மிக்ஸி கப்பில் சேர்த்துக்கலாம். மிக்ஸி கப்பில் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். கொஞ்சம் கூட மாம்பழம் கட்டிகள் இருக்கக்கூடாது. தண்ணி சேர்த்துக்காமல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சிடலாம். அடுத்தது ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை மேலே வச்சுக்கலாம். கடாய் நல்லா சூடாகி வந்ததும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா மெல்ட் ஆகி வந்ததுக்கு அப்புறமா 6லேருந்து 7 முந்திரி பருப்பு இதில் சேர்த்துக்கிட்டு வறுத்து விட்டுக்கலாம். முந்திரி பருப்பு கலர் பாதி அளவுக்கு சேஞ்ச் ஆகி வந்ததும் எடுத்து வச்சிருக்க கிஸ்மிஸ் அதையும் இது கூட சேர்த்துக்கிட்டு வறுத்து விட்டுக்கலாம். ரெண்டுமே நல்லா நெய்யில் வரப்பட்டு வந்துடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அடுத்தது இதே நெய்யில் 1 கப் அளவுக்கு ரவை எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கிட்டு வறுத்து விட்டுக்கலாம். நம்ம எடுத்துக்கிற ரவையோட பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போயிட்டு நெய் கூட சேர்ந்து நல்லா வரப்பட்டு நல்ல ஒரு வாசனை வர வரைக்கும் அதை வறுத்து விட்டுக்கணும். ஸ்டவ்வை கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு செய்யுங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ரவையை எந்த கப்பில் மெஷர் பண்ணி எடுக்கிறீங்களோ அதே கப்பில் லாஸ்ட் வரைக்கும் எல்லாத்தையுமே மெஷர் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக பர்ஃபெக்டாக செய்ய முடியும். ரவையோட கலர் சேஞ்ச் ஆகி நல்ல ஒரு வாசனையாக வந்திருக்கு. இப்போ 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டு கட்டிகள் இல்லாமல் கிளறி விட்டுக்கலாம். 1 கப் ரவை எடுத்துருக்கோம். அதனால் 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். சேர்த்துக்கிட்ட தண்ணி எல்லாமே ரவையில் அப்சார்ப் ஆகி வந்துடுச்சு. இப்போது மீதி இருக்கிற 1/2 கப் அளவுக்கு தண்ணியை இது கூட சேர்த்துக்கிட்டு கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டுடலாம். நல்லா நம்ம சேர்த்துக்கிற தண்ணி எல்லாமே இந்த அளவுக்கு அப்சார்ப் ஆகி வந்ததும் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இது கூட நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் நான் ஃபுல்லாக நெய் தான் சேர்த்துருக்கேன். நெய் சேர்த்துட்டு நல்லா இதை போல் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுத்தது சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரையோட அளவு நம்ம எடுத்துக்கிற மாம்பழத்தில் இருக்கிற இனிப்பை பொறுத்து இருக்குது. நான் எடுத்துக்கிற மாம்பழத்தில் நல்லா இனிப்பாக இருக்குன்றதால 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கிறேன். நீங்கள் எடுத்துக்கிற மாம்பழத்தில் இருக்கிற இனிப்பை பொறுத்து சர்க்கரை கம்மியாகவும் சேர்த்துக்கலாம், அப்படின்னா அதிகமாகவும் சேர்த்துக்கலாம். சர்க்கரையை இது கூட சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த ஸ்வீட் செய்கிறதுக்காக எடுத்துக்கிற மாம்பழம் இனிப்பான மாம்பழமாக எடுத்துக்கோங்க. புளிப்பாக இருக்கிற மாம்பழம் எடுத்துட்டோம் அப்படின்னா ஸ்வீட் நல்லா இருக்காது, டேஸ்ட்டே மாறிடும். அதனால் இனிப்பான மாம்பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க. சர்க்கரையை சேர்த்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணி விடும்போது இந்த அளவுக்கு இலகி வரும். நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தோம்னா கொஞ்சம் திக்காகி வரும். இதை போல் நல்லா திக்கானதுக்கப்புறமா இப்போ அரைச்சி வச்சுருக்க மாம்பழ பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதில் நம்ம எந்த ஒரு ஃபுட் கலருமே சேர்த்துக்க வேண்டாம். இதில் மாம்பழம் சேர்த்துக்கிறதால அதோடைய கலரே பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்தது இது கூட வாசனைக்காக ஒரு 3 ஏலக்காய் இதை போல் தட்டி சேர்த்துக்கலாம். ஏலக்காய் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்ல வாசனையாக இருக்கும். ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். அப்போ தான் ஸ்வீட் நல்லா எடுத்து கொடுக்கும். இதை போல் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததும் நெய்யில் வறுத்து எடுத்து வச்சுருக்க முந்திரி கிஸ்மிஸை சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம்.
அவ்வளோதான் buddies, ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான எல்லா மாம்பழ ஃப்ளேவரில் ஒரு மாம்பழ கேசரி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக அந்த மாம்பழ சீசன் முடியறதுக்குள்ளே நீங்களும் இதே போல் செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதே போல் சூப்பரான டேஸ்டியான நிறைய ரெசிபிஸ் நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்குது, இதுக்கப்புறம் வந்துட்டும் இருக்குது. அந்த ரெசிபிஸை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் ஒரு சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் buddies. Thank you for your watching.